ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆடா தமிழ் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஃபோனோட ஸ்டேட்டஸ் பாரில் ஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்பவே சிம்பிள் தான், எந்த ஆப்புமே இல்லை. செட்டிங்ஸில் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆடா தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாடல் ஃபோனை பேஸ் பண்ணி வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களா நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஒரு சில ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். உள்ளே போனீங்களா ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் பாரை கிளிக் பண்ணிங்களா பேட்டரி பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது ஆனில் இருக்குது. அது ஆனில் இருக்கிறதுனால எனக்கு பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ்னு காமிக்குது. அதை ஆஃப் பண்ணிட்டுனா பாருங்க காமிக்கல. இப்போ உங்கள் ஃபோனில் அது ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. சில ஃபோனில் இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், செட்டிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் சிம்பிளாக செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சர்ச்சில் போயிட்டு பேட்டரி பர்சன்டேஜ்னு சர்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.